ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஜோதிர்மயம் சாந்தமயம் பிரதீப்தம் விஸ்வாத்மகம் விஸ்வஜிதநிரீஷம் அத்யந்தசூன்யம் சகலைகநாதம் ஸ்ரீ விஸ்வகர்மாணம் அகம் நமாமி. அனைவருக்கும் வணக்கம். வேதம் அப்படின்னா என்ன? வேதத்தினுடைய தாத்பரியம், அதனுடைய தத்துவம் நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்போ வேதம் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய ரிஷிகள் இந்த பாரத தேசத்தில் நமக்கு வழங்கியது வேதம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தில் ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்று சொல்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய இந்த இனத்திற்கு 5 வேதங்கள் சொல்லப்படுகிறது. ரிக் யஜுர் சாம அதர்வண பிரணவ வேதம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வேதங்கள் முன்பு 5ஆக இருந்ததா 1ஆக இருந்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. புறா ஏக ஏவ வேதக பிரணவக என்று சொல்லப்படுகிறது. முன்பு ஒரே ஒரு வேதம் இருந்தது, அது பிரணவ வேதம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்து அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வேதம்னா என்ன? இப்போ இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் மதம், இந்த 2 மதங்களுக்கும் அவங்க சொல்றாங்க, அவங்களும் எங்களுடைய வேதம் என்று சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் என்ற சப்தத்திற்கும் நம்முடைய பாரத தேசத்தில் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை உள்ளடக்கிய கொண்ட அந்த வேதம் என்று சொல்லக்கூடிய சப்தத்திற்கும் என்ன வித்தியாசம்? அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய வேதம் என்பது இட் இஸ் நாட் அ புக்ஸ், இட் இஸ் நாட் அ லிரிக்ஸ், இட் இஸ் ஒன்லி சவுண்ட். இதுதான் முக்கியம். ஆனால் மற்ற மதங்களுக்கு இந்த மாதிரி அவர்களுக்கு அவர்கள் சொல்றது ஒரு புத்தகம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எங்களுடைய ஆசான்கள், எங்களுடைய குருமார்கள் இதை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர்கள் அவருடைய அனுபவத்தை அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்து தங்களுடைய அனுபவத்தில் கண்ட பிளஸ் ஆர் மைனஸ் நன்மை தீமைகளை கொண்டு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு எது நன்மை பயக்கும், எது செய்தால் சரியாகும், எது செய்தால் சரி ஆகாது அப்படின்ற பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்ப அதை போன்றதா நம்முடைய வேதம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. அதுதான் இங்க புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஏதோ இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்தை போல நமக்கும் ஒரு புத்தகம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா பகவத்கீதை சொல்லப்படுகிறதே அப்படின்னாக்கா, பகவத்கீதையும் அது என்ன சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவில் சொல்லும் பொழுது, இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் சொல்லப்படும் போதும் கூட அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த கருத்துக்கள் அனைத்துமே உபனிஷத் வேதங்களில் இருந்து நான் எடுத்து உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது அப்ப வேதம்னா நம்ம பாரத தேசத்தில் சொல்லக்கூடிய வேதம் குறிப்பாக, ஏன்னா அவர்கள் வேதம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீன் பண்றாங்க, அவர்கள் சொல்லலாம் த ஹோலி புக்ஸ்னு சொல்லலாம். பட் தே நெவர் யூஸ் த வேதம் அப்படிங்கிற சப்தம் மற்ற மதத்தவர்கள் யூஸ் பண்ணுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அவர்கள வேதம் அப்படிங்கிற சப்தத்தை அவர்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வேதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்களுக்கு. அதுதான் இப்ப நம்முடைய பாரத தேசத்தில் பிறந்த இந்த வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லுக்கு பொருள் என்ன? அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய வேதம் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு பொருள் என்ன? அப்ப இரண்டுக்கும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அல்லவா? அப்ப நம்ம ரிஷிகள் எதை சொல்ல வந்தார்கள்? அப்ப அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, அப்ப இந்த கருத்தை நம்ம வேதம் என்று சொல்கிறோம் அல்லவா? அப்ப வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு பொருள் வேத்யதே அனேன இது வேதகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப வேதம் அப்படின்னாக்க என்ன சொல்றது? வேதத்தை நீ புரிந்து கொள், வேதத்தை நீ அறிந்து கொள் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்ப வேதத்தை நீ படிப்பாயாக அப்படின்னு சொல்லலை.
அப்ப வேதத்தை நீ அறிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னாக்கா, தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னாக்கா, நான் வேதத்தை தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது அப்போதான் குரு என்று சொல்லக்கூடியவர் நமக்கு தேவைப்படுகிறார். அப்ப இது போன்ற கலாச்சாரம், இது போன்ற நெறிமுறைகள் மற்ற மதங்களில் உண்டா? கிடையாது. அப்ப இது காலங்காலமாக மரபு வழியாக உலகம் பிறந்த நாளிலே இருந்து ஒரு தொடர் சங்கிலி போல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது இந்த பாரத தேசத்தில். அப்ப வேதம் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னாக்கா, தர்மத்தை அடிப்படையாக கொண்டது, பரம்பொருளை அடிப்படையாக கொண்டது. அகிம்சா பரமோ தர்மக, தர்மோ ரட்சதி ரட்சிதக அப்படின்லாம் சொல்லப்படுகிறோம். அப்ப அதில் அல்டிமேட்டா சொல்லக்கூடிய அந்த தர்மங்கள்லாம் என்ன அப்படின்னாக்கா, அனைத்து மனிதர்களையும் அனைத்து உயிர்களையும் நேசிப்பாயாக, இந்த பிரபஞ்சத்தை நேசிப்பாயாக. அப்ப இங்க இருக்கக்கூடிய இயற்கை பஞ்சபூதங்களை நீ வணங்குவாயாக, இவையெல்லாம் உன்னுடைய நன்மைக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு தான் வேதம் சொல்கிறது. அப்ப அதுல சில வித முரண்பாடுகள் புலப்படுகிறதே, தெரிகிறதே உண்மை. அப்ப அந்த முரண்பாடுகளை நாம் எப்படி களைவது, அதற்குத்தான் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம் அதற்குண்டான மார்க்கங்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த மார்க்கங்களை புரிந்து கொள்வதுதான் ஸ்மிருதி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது, அதுதான் தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த ஸ்மிருதி தர்ம சாஸ்திரங்களை புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வேதங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த வேத தர்மங்களை புரிந்து கொள்ளப்படும் பொழுதுதான் நம்முடைய வேதத்தினுடைய தாத்பரியம், தத்துவங்கள் நமக்கு விளங்கும். அப்ப இதனை அடிப்படையாக கொண்டு இந்த வேதங்கள் விளங்குகிறோம். அப்ப இந்த வேதங்களை நமக்கு எப்படி நமக்கு கிடைத்தது? அப்ப ஒரு மற்ற இஸ்லாம் கிறிஸ்தவ மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தனி மனிதனை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. அப்ப தனி மனிதனை அடிப்படையாக கொண்டு தீர்க்கதரிசிகளாக கொண்டு அது இயங்கும். ஆனால் நம்முடைய வேதம் அப்படி அல்ல. இது இந்த வேதத்தில் தனி மனிதனை எங்கும் மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்ப தனி மனித ரசிகர் மன்றம் மட்டும் நம்முடைய வேதங்கள் இயங்கவில்லை. அப்போ இந்த ரிஷிகள் நமக்கு இந்த வேதத்தை வழங்கியவர்களை எல்லாருமே நாம் கொண்டாடுகிறோம். அப்ப ரிஷிகள் இது எப்படி நமக்கு கொடுத்தார்கள் அப்படின்னாக்கா, தேர் மந்திர திருஷ்டாரகா, தேர் நாட் மந்திர கர்த்தாரகா, தேர் நாட் கிரியேட்டர் ஆஃப் வேதா, தேர் ரிசீவர் ஆஃப் வேதா அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்ப ரிசீவர் அப்படின்னாக்கா, அப்ப மந்திர திருஷ்டாரகா அப்படின்னாக்கா அந்த மந்திரங்களை பார்த்தார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்க எழுதல, இந்த மந்திரங்களை எல்லாம் அவங்க எழுதல. அப்ப கேட்ட மந்திரங்களை வாயின் வழியாக தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, சீடர்களுக்கு போதித்து வந்ததனால் இந்த வேதங்களுக்கு ஸ்ருதின்னு பேர். அப்போ ஸ்ருதி அப்படின்னாக்கா ஸ்ரோத்ரத்வாத் இது ஸ்ருதிகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ காதின் வழியாக கேட்டு வாயின் வழியாக சொல்லி இந்த பரம்பரையானது குரு சிஷ்ய பாரம்பரியமாக சம்பிரதாயமாக காலங்காலமாக இந்த பாரத தேசத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதனுடைய காலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, தோன்றிய காலம் எப்போ அப்படின்னா பார்த்தோம்னா, இதுக்கு கால வரையறை என்பது கிடையாது. இவர்கள் கால வரையறை எதை அடிப்படையாக வைத்து இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னாக்கா, இந்த கால வரையறை என்பது புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது கால வரையறை அமைக்கப்படும் பொழுது, அப்போ இது சப்த வடிவமாக இருக்கும் பொழுது கால வரையறை எப்படி இவர்கள் நிர்ணயிக்க முடியும்? இதுதான் கேள்வி. அப்ப சப்த வடிவமாக இந்த வேதத்தை கால நிர்ணயம், அதாவது காலாதீதம் என்று சொல்லப்படுகிறது வேதம். ஏன்னா காலத்துக்கு அப்பாற்பட்டது இந்த வேதம். அப்ப பிரபஞ்சம் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுது வேதமும் வழங்கப்பட்டது இறைவனால் அப்படின்றதுதான் நம்முடைய வேத தாத்பரியம், வேத தத்துவம். அப்ப இந்த வேதத்தில் என்னதான் தாத்பரியம், என்ன தாத்பரியங்கள் பேசப்படுகிறது அப்படின்னாக்கா, அதுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுல கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், இந்த மாதிரி 3 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த வேதங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்த வேதத்தில் சொல்லக்கூடிய முடிவான முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அதுதான் வேதாந்தம் என்று சொல்கிறோம். அப்ப வேதாந்தம் அப்படின்னா என்ன? வேதானாம் அந்தக இது வேதாந்தக. இப்ப வேதத்தினுடைய முடிவான முடிவு என்ன? எவ்வளவோ கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை செய்கிறோம், யாகாதி யஜ்ஞங்கள், ஹோமங்கள், பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாம் செய்கின்றோமே. அப்ப இதெல்லாம் செய்து செய்து மனிதன் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும் பொழுது அந்த மனிதன் தான் யார் என்று தேடுகிறான். அந்த தேடுதலுக்குண்டான விடை நமக்கு வேதாந்தத்தில் கொடுக்கப்படுகிறது. அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னாக்கா,
அப்ப வாழ்க்கை நெறிமுறைகளை சரியான முறையில் நாம் இயக்குவதற்கு வேதம் பயன்படுகின்றது. வாழ்க்கை முறையில் நம் எப்ப ப்ராப்ளம் வருதோ அப்போ வேதாந்தம் நமக்கு உதவி செய்கிறது. அப்போ தன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் வேதம், வாழ்க்கையில் எப்ப நமக்கு ரிப்பேர் வருதோ அதை சரி செய்வதற்கு வேதாந்தம். இப்போ ஒரு கார் வாங்கும் பொழுது நமக்கு இந்த ஓனர்ஸ் மேனுவல் புக் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஓனர்ஸ் மேனுவல் புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கும்? ஒரு கார் வாங்குறோம், அந்த காரை நாம எப்படி எப்படி இயக்க வேண்டும், அப்போ பிரேக் எது, கிளச் எது, ஆக்சிலேட்டர் எது, ஸ்டேரிங் எப்படி பண்ணணும், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும், எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும், இப்படி இது போன்ற கருத்துக்களை அந்த ஓனர்ஸ் மேனுவல் வழங்கும். அடுத்தது, அப்போ அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன கொடுக்கப்படுகிறது? அதற்கு ஒர்க் ஷாப் மேனுவல் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அப்போ அதை பார்த்து என்னென்ன ரிப்பேர் ஆச்சோ அதை சரி செய்து கொள்ள முடியும். அதை சரி செய்பவர் ஒரு மெக்கானிக்காக இருப்பார். இப்போ நம்ம வாழ்க்கையை சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருந்தோமே ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வாழ்க்கையில எப்ப நமக்கு ப்ராப்ளம் பிரச்சனை வருகிறதோ அப்போ நாம் என்ன பண்றோம்? வண்டிக்கு எப்படி பிரச்சனை வரும் பொழுது மெக்கானிக்கை நாடுகிறோமோ அதுபோல வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது நாம ஒரு குருவை நாடுகிறோம். அப்ப அந்த குரு வேதாந்தம் என்ற தத்துவத்தை நமக்கு போதிக்கிறார். அப்ப அந்த போதனையின் மூலமாக நம்முடைய வாழ்வியல் சிக்கல்கள் தீர்க்கப்படுகிறது. இதுதான் வேதம், வேதாந்தம் நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இப்படி வாழும் பொழுது ஒரு மனிதன் மாமனிதனாக தெய்வமாக திகழ்கின்றான். அப்ப அந்த தெய்வம் எப்படி பாரபட்சம் இல்லாமல் இந்த உலகத்தை அவர் பார்க்கிறாரோ அதே போல இந்த மனிதனும் பாரபட்சம் இல்லாமல் இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருப்பான், இயக்கிக் கொண்டிருப்பான். இதுதான் நம்முடைய வேத தர்மத்தின் நோக்கமாகும். ஹரியோம் தச்சத். அனைவருக்கும் வணக்கம்.